ஒரு ஆசிரியராக நான் நிறைய பெற்றோர்களை பார்த்துருக்குறேங்க. 35 வயசில் ஒரு மாதிரியும், 40 வயசில் ஒரு மாதிரியும், 45 வயசில் ஒரு மாதிரியும் மாறி இருப்பாங்க. அவங்களுடைய முகம், உடல் மாறி இருக்கும், தோற்றம் மாறி இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தான் மனைவி தான் குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைத்து தான் உடம்பை கவனிக்காமல் விட்டிருப்பாங்க. இதுதாங்க அதுக்கு காரணம். தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைத்து வாழ்ந்தவர்கள் தன்னுடைய நேரம், மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வணங்க வேண்டுங்க. இனி 56 வயதை தாண்டியவர்கள் இனிமேல் தங்களுக்காக வாழ வேண்டுங்க. ஏன்னா தொலைத்த எல்லாவற்றையும் மீண்டும் பெறலாம். எப்படி இருக்கிற நிலையை பொறுத்து தாங்க. பிடித்ததை பிடித்த மாதிரி செய்ய மனசும் உடலும் தடையாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா சிலர் நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க. நல்லா சாப்பிடுங்க, அதற்கு தகுந்த மாதிரி அளவாக சாப்பிடுங்க. வாழ்க்கையை தொலைத்து விட்டேன், கருப்பாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறேன், முடி எல்லாம் போயிருச்சு, மெலிந்து போயிருக்கிறேன் என எதுக்கும் கவலைப்படக்கூடாதுங்க. போனதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுவிட வேண்டும். எப்பவும் உடலை இளமையாக வைத்து கொள்ள வேண்டுங்க. தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, நண்பர்களுடன் பேசலாம், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடலாங்க, மகிழ்வாக வாழலாம். ஏன்னா வாழ்க்கை முறைகளை மாற்றி வாழலாங்க. தன்னுடைய உழைப்பை குடும்பத்திற்காக தியாகம் செய்த நேரமாக இருக்கட்டும், தூக்கமாக இருக்கட்டும், சாப்பாடாக, இது எல்லாத்தையும் தான் குடும்பத்துக்காக ஒரு ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் துளைத்திருப்பாங்க, தியாகம் செய்திருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்காவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், இப்படி தான் குடும்பத்துக்காக ஏதோ ஒன்றுக்காக தன்னையே அர்ப்பணித்து தியாகம் செய்தவர்கள் இருக்கலாங்க. அப்படிப்பட்டவர்களை இருக்கக்கூடியவங்களை என்னுடைய மனமார்ந்து வாழ்த்துகிறேன். என்னுடைய இருகரம் கூப்பி அவங்க எல்லோரையும் நான் வணங்குறேங்க. ஏன்னா தன்னுடைய சுய எல்லாத்தையும் இழந்து தான் குடும்பத்திற்காக வாழ்ந்த அப்படிப்பட்டவங்க கடவுளுக்கு சமமானவங்க. அவங்கள வணங்குறதுனால தப்பு இல்லைங்க. நீங்கள் எல்லாரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பட்சத்தில் தான் குடும்பத்தில் இப்படி வாழ்ந்த நபருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்களுடைய முதுமையான காலத்தில் அவங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ உதவி செய்யுங்க. ஏன்னா புத்துணர்ச்சியுடன் மகிழ்வாக இருக்கக்கூடிய காலத்தை தொலைத்தவங்க மீண்டும் அதை பெற்று வாழ்வதற்கு ஒரு தருணமாக இது அமையுங்க. அதனால் தெரிந்து செயல்படணும், சிந்தித்து செயல்படணும், பிறர் மனதை அறிந்து செயல்படணுங்க. வாழ்க வளர்க வளத்துடன்.